திரு பே மணியரசன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம், வரவேற்கிறேன் திரு பே மணியரசன். இதுல இது தலித் வெறுப்பாளராக ராஜராஜ சோழனை பாரஞ்சித் சித்தரிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. சோ அப்படிதான் உள்ளபடியே சித்தரிக்கப்படுகிறதா, அல்லது வழக்கறிஞர் அருள்மொழி சொன்ன மாதிரி இரண்டு பக்கங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே அது பொற்காலம் எடுத்துக்க முடியாது, அதில் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் அந்த ஆலயத்திற்குள் அனுமதிக்கே மறுக்கப்பட்டவர்களுக்கு அது இரண்ட காலமாகத்தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. முதல்ல வரலாற்று சான்றுகளோட பேசணும். அன்பு சகோதரி அருள்மொழி அவர்கள் சொன்னார்கள், பிராமணர்களுக்கு பிரம்மதேய நிலம் முதல் கொடுத்தவர்கள் களப்பிரர்கள். சான்று சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி கல்வெட்டு. களப்பிரர்கள் தமிழர்கள் அல்லர், கர்நாடக பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதன் பிறகு ஆந்திர பகுதியிலிருந்த பல்லவர்கள் தான் சதுர்வேதி மங்கலம் பிரம்மதேயம் என்று பெயரிட்டு பிராமணர்களுக்கு அள்ளி வழங்கியவர்கள், தமிழை ஒடுக்கியவர்கள், பிராகிருதம் சமஸ்கிருதம் தெலுங்கை உயர்த்தியவர்கள். 400 ஆண்டு காலம் பல்லவர்கள் பிராமண ஆட்சியை நிறுவி வைத்திருந்தார்கள். அன்றைக்கு ஜாதி இருந்தது, அன்றைக்கு ஜாதி ஒடுக்குமுறை இருந்தது. நம்முடைய திருநாவுக்கரசர் அவர்கள் பாடுகிறார்கள், சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர் என்று 7ஆம் நூற்றாண்டில் பாடுகிறார். 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்தவர்கள் பல்லவர்கள் காலத்திலே ஜாதி வந்துவிட்டது, ஜாதி பிளவுகள் வந்துவிட்டது. ஏதோ ராஜராஜன் புதுசா கொண்டு வந்தது போல சொல்லுகிறார்கள். இவர்கள் என்றைக்காவது களப்பிரர் காலத்திலே, பல்லவர்கள் காலத்திலே, விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்திலே பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்ததையும் கோயில்களை சமஸ்கிருத மயமாக்கியதையும் என்றைக்காவது கண்டித்திருக்கிறார்களா? ஒரு 29 ஆண்டு தான் ராஜராஜன் ஆண்டது. 985 1014 வரைக்கும் ஒரு 29 ஆண்டுகள் தான் ராஜராஜன் ஆண்டான். அந்த 29 ஆண்டுகளுக்குள் தான் எல்லாமே தொடங்கி முடிந்து விட்டது போல் கற்பனை செய்வது, திட்டமிட்டு வன்மத்தோடு ராஜராஜனை தாக்குவது, தமிழ் இனத்தை தாக்குவதற்காக, தமிழ் இனத்தினுடைய அறிவாற்றலை, தமிழ் இனத்தினுடைய சாதனைகளை தாக்குவதற்காக. நான் சொல்லுகிறேன், ராஜராஜன் காலம் ஒளி வீசிய காலம். அவன்தான் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தான். அவன்தான் முதலாக ஜனநாயகத்தில் குடவோலை முறையை கொண்டு வந்தான். உத்தரமேரூர் செப்பேடுகள் சொல்லுகின்றன. அவன்தான் பாசனத்தை விரிவுபடுத்தி இன்னைக்கு புதுசா திருச்சி வழியா ஓடுது உய்யக்குண்டான் ஆறு வெட்டியவன் ராஜராஜன் தான். பெரிய கோயிலை திறந்து வைக்கும், அது ஒரு கலை சின்னம். பெரிய கோயில் ஒரு குடியரசு போல் செய்தான். அந்த கோயிலை திறந்து வைக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு தலைமை பொறியாளராக இருந்த குஞ்சரமல்லனுக்கு தன் பட்டத்தை கொடுத்தான். ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன். அரசு அறிவிப்புகளை